வணக்கம் நண்பர்களே. தேர்தலப்ப நான் கவனிச்ச ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி உங்கள்ட்ட முன்னாடியே பேசணும்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் நான் வீடியோ போடுறேங்கிறதுனால அதை இப்ப பேசுறேன். நான் தேர்தல் பூத்துக்கு போய் நான் ஓட்டு போட போறேன். அனைத்து இடங்கள்லயும் என்ட்ரி, எக்ஸிட், ப்ரிசைடிங் ஆஃபீஸர் 1, ப்ரிசைடிங் ஆஃபீஸர் 2 அப்படின்னு எல்லாமே ஆங்கிலத்துல இருக்கு. இது ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி, சென்னை போரியான நகரங்கள்ல கூட அது ஓகே. அதையுமே நம்ம ஏத்துக்க முடியாது. ஆனா நான் இருக்கிறது ஒரு கிராமத்துல. இந்த கிராமத்துல அனைத்துமே ஆங்கிலத்துல இருக்கு. இது தமிழ்நாட்டுல தானே தேர்தல் நடக்குது. நம்ம இந்தியாவில தானே இருக்கோம். இன்னும் அமெரிக்காவில் இல்லையே. இதெல்லாம் கூட நீங்க தாய்மொழியில செய்ய மாட்டீங்கன்னா அப்புறம் என்ன இது ஒரு நாடு? இது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன். ஏன்னா பெருவாரியா ஒரு குறைந்தபட்சமா படிச்ச மக்கள் தான் இருக்காங்க. தமிழ் இருந்தாலே உங்களுக்கு படிக்கிற சிரமம். நீக்க மாதிரி எங்க பார்த்தாலுமே ஆங்கிலமா இருந்ததுன்னா இது எப்படி சரி? இதெல்லாம் எப்படி அரசியல் கட்சிகளோ இல்ல தேர்தல் ஆணையமோ இவ்வளவு கேஷுவலா எடுத்துக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. மக்கள் இது சம்பந்தமா ரொம்ப தீவிரமா டிஸ்கஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா இதை யாருமே கண்டுகிட்டதாவோ இதை பத்தி ஒரு வார்த்தை பேசுனதாவோ எனக்கு தெரியல. ஆனா உங்க கூட இதை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.